பாஜக அரசின் வளர்ச்சி திட்டங்களால் ஏழை மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் விமர்சித்துள்ளார். மும்பை வெர்சோவா கடற்கரை அருகே உள்ள குடிசை பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கடுமையான வெப்பம் மற்றும் அடிக்கடி ஏற்படும் மின் வெட்டுகளில் இருந்து தப்பிக்க இரவு நேரத்தில் கடற்கரையில் தூங்கிவிட்டு மறுநாள் காலையில் தங்களின் குடிசைக்கு திரும்புகின்றனர். இதுகுறித்த புகைப்படங்களை தனியார் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதை தமது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள விஜய் வசந்த் எம்பி, மகாராஷ்டிர பாஜக கூட்டணி அரசு மேற்கொள்ளும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் அந்த மாநில மக்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை என கூறியுள்ளார். அரசிடம் நிவாரணம் தேடி குடிசையில் வசிக்கும் குடும்பங்கள் கடற்கரையில் இரவுகளை கழிப்பதாகவும், அதே சமயம் ஆயிரக்கணக்கான சதுப்பு நில காடுகளை அழித்து 20,000 கோடி ரூபாய் மதிப்பில் கடலோர சாலை திட்டம் தொடர்ந்து உருவாகி வருவதாகவும் கூறியுள்ளார். காலநிலை மாற்ற விளைவுகளால் அவதிப்படும் குடிமக்களுக்கும் அரசின் பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் இடையே உள்ள முரண்பாடு இது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சி திட்டங்கள் யாருக்காக செயல்படுத்தப்படுகிறது என்பது தீவிரமான கேள்விகளை எழுப்புவதாகவும் விஜய் வசந்த் எம்பி குறிப்பிட்டுள்ளார்.